இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். மேடை ஏறும் முன் தந்தை இறந்த செய்தியை கேட்டு அழுது கொண்டிருந்த வீத லீடர்ஸ் நிர்வாகிக்கு அண்ணாமலை ஆறுதல் கூறியுள்ளார். சொன்னோம், இதை நாங்கள் பின்பற்ற போறோம். ஒரு மாணவன் மட்டுமே, கிரீஷ் என்கின்ற மாணவன் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்துல அழுது கொண்டிருந்தார். நான் அங்கிருந்து பார்த்தேன். அந்த தம்பி கிட்ட கேட்டேன், என்ன தம்பி, ஏன் தம்பி அழுதுங்க அப்படின்னு. வரும்பொழுது, அண்ணா, அந்த மாநாட்டிற்கு மேலே வருவதற்காக இங்கே நின்று கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தை இறந்து விட்டார் என்கின்ற செய்தி எனக்கு இப்போ தாங்க நான் கிடைச்சது, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கிடைச்சது. ஆனாலும் நான் இந்த மாநாட்டிற்கு, வீத லீடர்ஸ் இதற்கு, போதைக்கு எதிரான அந்த விழிப்புணர்வு பேரணிக்கு, மாநாடுக்கு நான் இங்கே வந்து கலந்து கொண்டுவேன் என்று கலந்துட்டு இருக்கேன். ஏன்னா எங்க அப்பாவும் ஒரு விதத்தில் குடிக்கு அடிமானவர் தான். அதனால இதிலிருந்து நாவது மக்கள் மீண்டு வெளியே வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் நான் மேடையின் மீது வந்து பங்கேற்று விட்டு இறங்கி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த பிறகு இந்த மனிதன் அல்லவா தலைவன் என்கின்ற எண்ணம் நமக்கு வரலீங்களா? எப்படிப்பட்ட ஒரு தலைவன் ஒரு துயரமான நேரத்தில் மேடையில் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த துயரத்தை காட்டாம மேடையில் 5 நிமிடம் இதற்கான பிளட்ஜ் எடுத்துக்கிறார். அதனால கிரீஷனுடைய தந்தை எல்லாம் வல்ல இறைவனுடைய நிழலிலே சென்று இளைப்பாறட்டும், அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். கிரீஷ் இன்னும் வலிமையான ஒரு பெரிய தலைவராக தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விதத்தில் பணியாற்றுவதற்கு ஆண்டவன் அந்த வாய்ப்பை கொடுக்கட்டும் என்று எல்லாம் வல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.